இந்த மாதிரி தக்காளி சாம்பார் வச்சிங்கன்னா 10 இட்லி கூட உள்ளே போயிடும். இன்னும் வேணும் வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1 கேஜி அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 20, 25 பல்லு பூண்டு தோலை உரித்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 100, 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை சீவிட்டு அதையும் அது கூட சேர்த்துட்டு தக்காளி 4 கட் பண்ணி அந்த மூக்கெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துட்டு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி சேர்த்த உடனேயே நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே டைலூட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்ம வெளியில் ரோட்டு கடையிலலாம் தாராளமாக ஊற்றி கொடுப்பாங்க இல்லையா சாம்பார், அதே தான் இது. எல்லா பேஜ்லேயும் போட்டாங்க, நம்ம பேஜில் போடலாம் எப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்தாச்சு. கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா கொதி வரும்போது இப்போ நம்ம அந்த சீக்ரெட்டை சேர்க்க போகிறோம். அது என்னென்னா தோசை மாவு தாங்க. நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவுலேருந்து 2 கரண்டி அந்த மாவு நான் சேர்க்குறேன். அதில் நான் ஒரு 1 கேஜி அளவுக்கு எடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா தக்காளி, அதுக்கு வந்து 2 பெரிய கரண்டி 2 கரண்டி அளவுக்கு நம்ம குழம்பு கரண்டி இருக்கும் இல்லையா, அதில் 2 கரண்டி சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்து கொடுத்துருங்க. இல்லைனா இட்லி மாதிரி வெந்து போயிடும் அந்த மாவு. சேர்த்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது நம்ம கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா இட்லி 2 உப்பு சுட்டு வச்சுக்கோங்க. தாராளமாக ஊற்றி சாப்பிடுங்க. கடைசியாக ஒரு இட்லியில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். 10 இட்லி கூட பத்தாது இதுக்கு. தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ நாளும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா டைவர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கெட்டியாக இருக்கிறத விட தண்ணியாக இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி இது காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் செஞ்சுட்டு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.